ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ரஞ்சித். நம்ம இன்னைக்கு 12th மேக்ஸில் யூனிட் 2லேருந்து பப்ளிக்கில் கேட்ட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த யூனிட் வந்து ஒரு சின்ன யூனிட்ன்றதால இதுலேருந்து அதிகமாக கொஷின் கேட்க மாட்டாங்க. ஒரு 2 மார்க் கேட்பாங்க, இல்லைனா ஒரு 3 மார்க் கேட்பாங்க, ஒரு 5 மார்க் கேட்பாங்க, அவ்வளோதான். எல்லாமே மூணுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.7 இந்த கேள்வி பாருங்கள். மார்ச் 20ல் 32வது கேள்வி, அதாவது 3 மார்க்காக கேட்டிருக்காங்க இந்த கொஷின். அடுத்து இந்த பயிற்சி 3.1ல் 9வது கேள்வி. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 2023ல் 22வது கேள்வி, அதாவது 2 மார்க்காக கேட்டிருக்காங்க. இப்போ இது கேட்டுட்டாங்களா, 23ல் இது கேட்டிருக்காங்க. அப்போ அது அடுத்தது எது கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேள்வியுமே 2 மார்க் அல்லது 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதை பார்த்துக்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்றது இதோடைய முப்படி சமன்பாட்டுடைய மூலங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடியதுலேருந்து ஒரு முப்படி மூலத்தை உருவாக்கணும். அதனால் இந்த 3லேருந்து ஒரு 3 மார்க் கேட்பாங்க. அதான் தேர்ட் கொஸ்டின் 3 மார்க்லையும், இதுலேயே இந்த பயிற்சி 3.1ல் 2வது கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இதை 2 மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பயிற்சி 3.2க்கு இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 3.9. இந்த எடுத்துக்காட்டில் 2 மைனஸ் √3 மூலமாக கொண்ட குறைந்தபட்ச விட முடியும் விகிதமுறு கெழுக்களுடைய பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை உருவாக்குறத மார்ச் 2022ல் 22வது கேள்வியை கேட்டிருக்காங்க. இப்போ இதை கேட்டதால் இது சம்பந்தமான 2 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது பயிற்சி 3.2ல் இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள், ஒரு மூலம் கொடுத்துட்டு அதனுடைய பல்லுறுப்புக்கோவை சமன்பாடை கண்டுபிடிக்கிறது. இந்த கேள்வி 2 ஏதாவது ஒன்று கேட்கலாம். ஸோ இதை ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி இது ரெண்டும். இதை பார்த்துங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த 4வது கேள்வி, இது ஒரு 5 மார்க்கு. அதே போல் இதில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 3.10 இது ஒரு 5 மார்க். இது ரெண்டையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 மார்க் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அடுத்து எடுத்துக்காட்டு 3.18 இந்த கேள்வி ஜூன் 2023ல் 44ல் ஏவா கேட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு சமன்பாட்டை கொடுத்துட்டு தீர்க்க சொல்லிருக்காங்க. இதில் x³ 2x³ வந்துருக்குதால கண்டிப்பாக அந்த சமன்பாட்டுக்கு 3 தீர்வு இருக்குன்னு தெரியும். அதில் இவன் என்ன சொல்கிறான், ஒற்றைப்படியுள்ள உறுப்புகளின் கெழுக்களின் இரட்டைப்படியுள்ள உறுப்புகளின் கெழுக்களின் கூட சமமாக இருக்குது. அப்படி இருக்குன்னா -1 என்பது இதுக்கு ஒரு மூலம் நமக்கு தெரியும் ஃபார்முலா படி. ஸோ -1 இது படி என்ன பண்ணுறாங்க, சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட்லேயே நம்ம ஃபாலோ பண்ணால் மீதி இருக்கும். இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி இதில் x² இருக்கிறதால x உடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஸோ மொத்தம் எக்ஸுக்கு 3 மதிப்பு இருக்குன்னு சொல்லணும். இவ்வளோதான், ரொம்ப எளிமையான கேள்வி. இது ஒரு 5 மார்க்காக கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இது ஓரியன்டாக இருக்க கொஸ்டினை நம்ம அடுத்து ஃபோக்கஸ் பண்ணணும். காரணம் என்னென்னா ஜூன் 23ல் கேட்டிருக்காங்க, அடுத்தது மார்ச் 24 தான். ஸோ இது சம்மந்தமான கேள்வியை அடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி 3.3ல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கேள்வி 1, அடுத்து இந்த 2 கேள்வி முப்படி சமன்பாடுகளை தீர்க்கின்றது பாருங்கள். இந்த 2 கேள்வியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அடுத்த பயிற்சிக்கு போகலாம். அடுத்து பயிற்சி 3.5 3.5ல் 7வது கேள்வி மார்ச் 23ல் 45ல் பிஏ கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த சமன்பாட்டோடைய ஒரு தீர்வு 1/3 எனில் சமன்பாட்டை தீர்க்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கொஸ்டின் கேட்டாங்களா, இப்போ இதே போல் இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை அடுத்த தடவை கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது எந்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி தான். எடுத்துக்காட்டு 3.28 இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒரு வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது இல்லாமல் இந்த கொஸ்டினும் கேட்டாங்க ஒரு டிவிஷன் எக்ஸாமில். இது யாருமே எதிர்பார்க்கல இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கேள்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்து நம்ம கடைசி பகுதியான டெஸ்கார்டே விதி, அந்த விதியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு 3.30 ஜூன் 2023ல் 40வது கேள்வி, அதாவது 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டு அதுக்கு குறைந்தபட்சம் 6 மெய்யற்ற கலப்பெண் மூலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ இது கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜூனில் கேட்டிருக்காங்க. அடுத்தது மார்ச் தான். மார்ச் 24ல் இந்த பகுதியிலேருந்து பயிற்சி 3.6லேருந்து கொஷின் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 5 கேள்வியுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு 3வது யூனிட்டு. இவ்வளோ 3வது யூனிட்டில் 3.6 பயிற்சி தான் இருக்குது. இதில் பயிற்சி 3.7ன்றது 1 மார்க். இதில் இருக்கிறதே 10 1 மார்க் தான். அதனால் இதில் ஒரே ஒரு கொஷின் தான் வரும். அது நீங்கள் 10 கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த 10 1 மார்க் பார்த்துட்டாலே ஒரு 1 மார்க் வாங்கிடலாம். ஸோ ஒரு 1 மார்க் வாங்கிட்டீங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு 3 மார்க்கு இப்படி தான் வருது மாறி மாறி. அதிகபட்சம் இதில் 2 மார்க் அவ்வளோ வராது, 3 மார்க் தான் வரும். ஸோ ஒரு 3 மார்க்கு, ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 மார்க் இந்த யூனிட்டில் இருக்குது. ஸோ ரொம்ப சின்ன யூனிட்டு, ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், 9 மார்க் வாங்கிடலாம். அதிகமாக கஷ்டப்பட தேவையில்ல. ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள்.